Hi my dear students, welcome back to Nurses Profile channel. இன்னைக்கு Pharma D course பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இந்த Pharma D course பத்தின டீடைல்ஸ், அதோட கட் ஆஃப், இதோட கவுன்சிலிங் ப்ரொசீஜர், எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Pharma D அப்படிங்கிறது டாக்டர் ஆஃப் பார்மசி, பார்மசி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான டாக்டர் படிப்பு தான் இந்த Pharma D. இது வந்து 6 இயர்ஸ்க்கான கோர்ஸ். 5 இயர்ஸ் உங்களுக்கு அகாடமிக் கிளாஸஸ் இருக்கும், 1 இயர் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த Pharma D படிக்கிறதுக்கு நமக்கு நீட் வந்து தேவையில்லை. நம்ம நீட் கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட நிறைய பேர் MBBS, BDS அந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் ட்ரை பண்ணுவாங்க. கிடைக்கல அப்படின்னா Pharma D என்ன செய்வாங்க அப்படின்னா படிப்பாங்க. சோ இந்த Pharma D படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க. அதோட மெடிசின்ஸோட எப்படி கொடுக்கணும், காம்போசிஷன் என்ன, சைடு எஃபெக்ட் என்ன, காம்ப்ளிகேஷன் என்ன, சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து ப்ராப்பரா ஒரு டாக்டர் ரேஞ்சுக்கு படிச்சுட்டு வரக்கூடிய கோர்ஸ் தான் வந்து இந்த Pharma D கோர்ஸ். சோ இந்த Pharma D கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு ஸ்கோப் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளினிக்கல் பார்மசிஸ்டா ஒர்க் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் பார்மசில ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச் சைடு நீங்க ஒர்க் பண்ணலாம், பார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம், மெடிக்கல் ரைட்டரா ஒர்க் பண்ணலாம், பார்மக்யூட்டிக்கல் அட்வைசரா ஒர்க் பண்ணலாம், டீச்சிங் ப்ரொஃபஸராவும் நீங்க என்ன செய்யலாம்னா ஒர்க் பண்ணலாம். இந்த Pharma D பொறுத்தவரையில நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரக்டா நீங்க வந்து Pharm D படிக்கலாம். சோ இது வந்து 6 இயர்ஸ்க்கானது, அதாவது 5 இயர்ஸ் ஸ்டடியும் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும். சோ இது நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மஸ்டா இருக்கணும். கூட மேக்ஸ் இருந்தாலும் நீங்க படிக்கலாம், அதே மாதிரி பயாலஜி இருந்தாலும் படிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ இன் பார்மசி கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க இல்லையா, நீங்க கூட என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த Pharma D அதுக்கப்புறம் படிக்கலாம். அடுத்து போஸ்ட் பேக்குலரேட் Pharma Dன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள பேச்சுலர் இன் பார்மசி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க டைரக்டா படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து இந்த போஸ்ட் பேக்குலரேட் Pharma D. சோ நீங்க 4th இயர்ல என்ன செய்வீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணி 4th இயரும் 5th இயரும் கம்ப்ளீட் பண்ணி அடுத்து 6th இயர் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பார்ப்பீங்க. கிராஜுவேட் என்ட்ரி லெவல், அதாவது நீங்க வந்து ஆல்ரெடி B.Pharm முடிச்சிருக்கீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து போஸ்ட் பேக்குலரேட் Pharma D என்ன செய்யலாம்னா பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியம் அட்மிஷன் ப்ரொசீஜர். அட்மிஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையில கவர்மெண்ட் அட்மிஷனும் இருக்குது, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அட்மிஷனும் இருக்குது. மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்னா என்னன்னா, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு Pharma D காலேஜ்ல டைரக்டா நீங்க போய் அட்மிஷன் போடுறதுதான் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன். இது கவர்மெண்ட் அட்மிஷன்னா கவர்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த Pharma D காலேஜஸ்க்கு எல்லாம் கவுன்சிலிங் நடத்தி கவுன்சிலிங் மூலமா வந்து சீட் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம போகும்போது நமக்கு வந்து டொனேஷன் இருக்காது, சேம் டைம் ஃபீஸ்மே வந்து கம்மியா இருக்கும். இதுதான் வந்து கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ் இல்லைன்னா செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த Pharma Dல ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, பிரைவேட் காலேஜுக்கு தான் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த மாதிரி கவுன்சிலிங் நடத்தும் போது அந்த ஃபீஸ் அதிகமா வசூல் பண்றத கொஞ்சம் லிமிட் பண்றதுக்கு தான் என்ன செய்யறாங்கன்னா இந்த கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த கவுன்சிலிங் எப்பவுமே 12th ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு துணை மருத்துவ படிப்புகளோட கலந்தாய்வு நடக்கும் போது இதுக்கும் சேர்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. நீங்க இந்த Pharma D கவுன்சிலிங்காக வெயிட் பண்றீங்க, கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா நீங்க வந்து ஒரு Pharma D சீட் எடுத்து படிக்கணும், அப்ப எனக்கு டொனேஷன் இருக்காது, ஃபீஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த Pharma D கவுன்சிலிங் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணி கைட் மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் வரும்போது உங்களுக்கு வாய்ஸ் நோட் கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு, கைட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் சேனல் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ எவ்வளவு காலேஜ் இருக்குது, எவ்வளவு சீட் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா 2022ல தான் நமக்கு Pharma D கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப நமக்கு வெறும் 24 காலேஜ் தான் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, 452 சீட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் பாருங்க நம்பர் ஆஃப் காலேஜஸ் கூடி இருக்குது, அதே மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸும் நமக்கு கூடி இருக்குது. 2023 பொறுத்தவரையில வெறும் 31 காலேஜுக்கு 581 சீட் இருந்துச்சு. 2024 பொறுத்தவரையில 36 காலேஜுக்கு 692 சீட் இருந்துச்சு. 25 பொறுத்தவரையில 42 காலேஜுக்கு 813 சீட் போன வருஷம் கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா இந்த வருஷமும் நமக்கு ஒரு 45 காலேஜுக்கு கண்டிப்பா 850 சீட்டாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருஷம் இந்த காலேஜஸும் சீட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்குது. சோ இந்த வருஷமும் கண்டிப்பா நமக்கு காலேஜஸும் சீட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் என்ன கிடைச்சிருக்குது, லோவஸ்ட் கட் ஆஃப் என்ன கிடைச்சிருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். 2022ல 196.5 அப்படிங்கிறது ஹையஸ்ட் கட் ஆஃபா RVS காலேஜுக்கு கிடைச்சிருக்குது. அதே வருஷம் 93
2021 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா பத்மாவதி காலேஜ் ஆஃப் பார்மசில கிடைச்சிருக்குது. 2023ல 200 ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ்ல கிடைச்சிருக்குது. லோவஸ்ட் கட் ஆஃபா 100.5 வந்து அன்னை JKK சம்பூரணி காலேஜ் ஆஃப் பார்மசில கிடைச்சிருக்குது. 2024 பொறுத்தவரை 189.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா PSG காலேஜுக்கு கிடைச்சிருக்குது. 97 வந்து லோவஸ்ட் கட் ஆஃபா எடையாத்தங்குடி GS பிள்ளை காலேஜ் ஆஃப் பார்மசிக்கு கிடைச்சிருக்குது. போன வருஷம் 2025ல 199 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் பார்மசில வந்து கிடைச்சிருக்குது. லோவஸ்ட் கட் ஆஃபா 96.5 வந்து எடையாத்தங்குடி GS பிள்ளை காலேஜ் ஆஃப் பார்மசில கிடைச்சிருக்குது. இந்த வருஷம் 2026 பொறுத்தவரையில ஒரு 198 அந்த ரேஞ்சில வந்து ஹையஸ்ட் கட் ஆஃபா அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லோவஸ்ட் கட் ஆஃப் ஒரு 100வது கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ எனக்கு ரொம்ப கட் ஆஃப் லோவா தான் இருக்குது, என்னால வந்து ஒருவேளை கவுன்சிலிங் அப்ளை பண்ணா கிடைக்காதோ அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. FAMADயை பொறுத்தவரையில லோவஸ்ட் கட் ஆஃப் வரைக்குமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இந்த FAMAD கவுன்சிலிங்காக வெயிட் பண்றீங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல இதுக்கான கவுன்சிலிங் வரும்போது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். எல்லாருமே கேட்கறது FAMADக்கு கவர்மெண்ட் ஜாப் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கறீங்க. கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்தவரையில FAMADக்கு டைரக்டா வந்து ஹையர் பண்ண மாட்டாங்க. பட் ஃபார்மசிஸ்ட் ஹையர் பண்ணும்போது அதுக்கான எலிஜிபிலிட்டியில FAMAD படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்க பார்மசிஸ்டா தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் செக்டருக்கு உள்ள போக முடியும். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்துல அப்ராட்ல FAMADக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. நம்மளோட தமிழ்நாட்டிலையும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஸ்கோப் இருக்குது. அது மட்டும் இல்லாம ரிசர்ச் சைடு, இண்டஸ்ட்ரியல் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.